லைவ் அப்டேட்டு லைவ்ல ஜாக்லின் வந்து ரொம்ப அழுகுறாங்க. இந்த படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மூச்சு திணறல் மாரியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அழுகுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அருண் அப்படிங்கிற கிளவுன் இருக்கார்ல, அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து அருணுக்கும், ஜாக்லினுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டே இருக்கு. இந்த படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் புறம்போல வந்து ஜாக்லின் தீபக் கால்ல வந்து விழுந்தாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து நடந்திருக்குது. அதாவது இந்த அருண் வந்து நம்ம ஜாக்லின் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த மாரி தீபக் அப்படிங்கிற நபர நீங்க வந்து பர்சனலா அட்டாக் பண்ணுறீங்க, அவரை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து என் மேலே உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ஷினி தான் வந்து பிரின்சிபால் அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜாக்லின்னு. இந்த மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கசடர் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னார். அவருக்கு அதனால தான் நான் வந்து பதில் கொடுக்க வேண்டியது போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. சொல்லங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அருண் வந்து பல தடவை வந்து இடைஞ்சூறு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க சொல்லவே விடல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த கான்வர்சேஷன் வந்து போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீபக்கை வந்து கூப்பிட்டு நான் அவங்க காலிலே விழுகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டு அவங்க அவ்வளோ தூரம் அழுதுட்டு வந்து உள்ளே போகிறாங்களா, கல் நெஞ்சுக்காரன் கரையிறானா அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து காலில் விழுகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். க்ளவுனு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத 2 மணி நேரம் கான்வர்சேஷனு பண்ணி அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு போகிறாங்க. கல் நெஞ்சமாக நின்றுட்டு இருக்கான். இது குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.